துலா ராசி துலா லக்னத்தோட பார்ட் 2. ஓகே, சனி பகவான் 6ல் இருக்கிறனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து எப்பயோ யார் கூடயோ போட்ட சண்டை, அந்த தப்புவாசான ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா? உங்களை பேக் ஸ்டெப் பண்ணிருக்கலாம், இல்லை நீங்கள் தப்பு பண்ணிருக்கலாம், இல்லை எனிமி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுற ஆளை பற்றி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் யோசிப்பீங்க. அவங்க கூட ஒரு கான்க்ளூஷனுக்கு வரணும், ஒரு க்ளோஷருக்கு வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ ப்ளீஸ் கிளியர் த ஏர். அப்படி தேவைன்னா உங்கள் செல்ஃபை பார்த்துக்கிட்டு என்னென்ன நெசசரி ஸ்டெப் எடுக்கணுமோ நீங்கள் எடுங்க. ஸோ தட் யூ வில் பி இன் பீஸ். செகண்ட் திங், சடனாக ஒரு உங்களுக்கே இத்தனை வருஷம் தெரியாமல் உங்கள் உடம்புல இருந்த ஒரு சீக்கை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அது தச்சு பெரிய சீக்குன்னு கூட சொல்லுவாங்க, வயிற்றுல கட்டி, அது இது ஐ டோன்ட் நேம் இட். பட் தலைக்கு வந்தது தலைப்பாலோட போயிடும்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு குருவோட அமைப்பால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவில் காசு செலவு, ஆப்ரேஷன், ஆபத்து, கண்டோன்னு இல்லாமல் ஈஸியாக முடிகிற சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு குரு வழிபாடு தேர்ஸ்டே மறக்காமல் செய்யுங்க. அண்ட் தென் யாரு கூடயும் தேவையில்லாமல் அர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் பேசுகிறதே முடிஞ்ச நிப்பாட்டிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து கடன் வாங்குற நிலைமை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். உங்கள் பணம் மல்டிப்பிளாகவும் ஆகும். ஆனால் ஸ்டில் வந்து ஒரு புது வீடு வாங்கியிருக்கீங்க, ரெனோவேஷன் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கடன் வாங்குற நிலைமை வந்தால் திட்டமிட்டு செலவிடுங்க. யோசிச்சு இந்த கடன் வாங்கணுமா, முடிஞ்சளவுக்கு வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை யோசிச்சு பாருங்கள். ஓன் பிஸ்னஸ், அதுவும் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டு ரீபிராண்ட். லைக் உங்களோட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை புது பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் நியாயமான வேலை போனீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வரன் நல்ல துணை இருப்பார். ஏன்னா சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல பிளானட். அவர் தப்பு செய்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறவங்க மட்டும்தான் அவரை பார்த்து பயப்படணும் தவிர்த்து நேர்மையான வழியில் ஜெனுவினாக மற்றவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழ எனக்கு நம்ம வந்து அதை பற்றி பயப்பட தேவை கிடையாது. மே வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து தர்மம், சேரிட்டி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபாடு இல்லாட்டியும் ஈடுபாடை வச்சுக்கோங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் த வெரி வெரி குட் டைம் ஃபார் யூ டு கண்டினியூ யுவர் ஸ்டடீஸ். 99% இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, ஓகே, எல்லாருக்கும் இல்லை, பட் 99% ஆளுக்கு வந்து வேலை மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் லைக் ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுறது, இல்லை வேலைனால ட்ராவலிங் இருப்பது, இல்லை கல்யாணம் பண்ணி ட்ராவல் ஆகுறது, இந்த மாதிரி நடக்கிற விஷயம், எஸ்பெஷலி when it's come to career and also house, இது நடக்குதுன்னா நல்லதுக்குன்னே நம்புங்க. கேது பகவான், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேது பகவான் பாஸ்ட் 1 இயரா இந்த இடத்துல தான் இருந்தார். அடுத்த 1 இயருக்கும் இதே இடத்துல தான் அவர் இருப்பார். அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைகள், இலக்குகளை அடையிற இடம், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அவர் இருக்காரு. ரிமெம்பர், கேது பகவானுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது பிடிக்காது, ப்ரெஷர் அறவே பிடிக்காது. ஸோ உங்கள் கோல்ஸை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்லை, பட் அப்சஸாக தயவு செஞ்சு இருக்காதீங்க. டே அண்ட் நைட்டாக ஓகே எனக்கு இந்த பணம் வேணும், வருமா வராதா, இந்த பர்சன் கூட நான் டேட் பண்ணோம், இவங்களை கல்யாணம் பண்ணோம், இது நடக்குமா நடக்காதுன்னு தயவு செஞ்சு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஒன்று அது நடக்காமே போயிடும். தச்சு ஐ டோன்ட் மீன் இட், பட் ப்ளீஸ். ஏன்னா கேத்து பார்க்க வந்து நீங்கள் கேட்டதை கொடுத்துருவாரு. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான காலம். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரூலே ஆசைப்பட்டதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சில டெக்னிக் பாவிச்சுட்டு ப்ளீஸ் அதே டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிட்டாச்மெண்ட் ஆயிருங்கன்ட்டு. ஸோ நீங்கள் ஆகலை, அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். துலாம் ராசியில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆள் வந்து சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எந்த வேலை கொடுத்தாலும் ஜெனுவினாக உழைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து மதிப்பும் மரியாதையும் வேணுன்றதுக்காக எதுவும் பண்ணுவாங்க. பட் இந்த தருணம் ஃபார் த அப்கமிங் 1 இயர் ப்ளீஸ் எதிலையுமே அன்பும் அளவாக வைங்க, ஆசைகளும் அளவாக படுங்க. அதிகமான அட்டாச்மெண்ட் எதுலையுமே வேண்டாம், அப்புறம் அந்த விஷயம் வந்து நடக்காமல் போயிடும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன்லையுமே ஆஸ் அ கோச் நான் சொல்கிறேன், அப்சஸ்டாக இருக்கிறது, ஓவர் திங்க் பண்ணுறது, ஒர்ரி படுறது, ப்ரெஷர் பண்ணுறது, அட்டாச்சாக இருந்தால் உங்கள் கோல் வந்து அடையவே அடையாது. ஸோ டோன்ட் டூ தட். இட்ஸ் அ குட் எக்ஸ்பிளனேஷன் ஐ திங்க் ஃபார் ஐதர் அஸ்ட்ராலஜி அண்ட் ஆல்சோ ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னி. சரிங்களா? அண்ட் தென் ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறனால, அவர் கும்பத்தில் இருக்கிறனால இந்த தருணம் உங்களுக்கு வந்து பேபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ட்வின்ஸ் பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்ல வாய்ப்பு யாருக்காச்சும் நடந்துச்சுன்னா. ஏன்னா ப்ரீவியஸாக நான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தப்ப ஃபியூ பீப்புள் வந்து என்கிட்ட பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து பேபி வந்து நல்லபடியாக வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற மேரிட் கப்புள்ஸ், மதர்ஸ், ஃபாதர்ஸ்,
உங்களுக்கும் உங்கள் மனசு போல நல்லபடி ஒரு குழந்தை உருவாகணும். அந்த குழந்தை எல்லா வகையிலும் உங்கள் செல்வத்தை சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம், நியூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. யாரையுமே ஓவராக நம்ப வேண்டாம். உங்களோட பர்சனல் லைஃப் அடுத்து நீங்கள் பண்ண போகிற மூவ் பற்றி பர்சனலாக நீங்கள் ரொம்ப வந்து ஷேர் பண்ண வேண்டாம், சரிங்களா? அண்ட் தென் குழந்தைங்க, இப்போ நீங்கள் வந்து துலா ராசி துலா லக்னத்தில் இருக்கிற தாய் தகப்பனாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள தண்ணியில் புழங்க வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தனியாக ரொம்ப விடாதீங்க. லைக் அவங்க உண்டியாக வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாடுறதோ, நீங்கள் உங்கள் கண் பார்வையில் இல்லாமல் அவங்க வந்து வேறு யார் கூட போயிட்டு பிக்னிக் போகிறதோ, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குழந்தைங்களுக்கு சேரிட்டி சின்ன பிள்ளைலேருந்து தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. அது வந்து உங்கள் குலத்தை காக்கும். ஹெல்ப் பண்ணும் ஆளுங்களுக்கு இதை நான் சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி அ ஜெனரல் ப்ரெடிக்ஷன். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து உங்களோட பர்சனல் பர்த் சார்ட் பார்க்கணும். நம்ம காஷினி அண்ட் டீம் வந்து இப்போதைக்கு 1-to-1 கோச்சிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த பேக்கேஜஸ்லேயே வந்து பேசிக் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி நீங்கள் நம்ம கிளையண்ட்டாக வரும்போது நீங்கள் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்த்து கொடுக்கறனால நம்ம வந்து வெறும் ஜாதகம் சர்வீஸ் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணல. ப்ளீஸ் டேக் நோட். அண்ட் டுகெதர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வீடியோவில் துளாராசி ஆளுக எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். தராசு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு தப்பில் கூட அவங்கள மனுஷன் தானே, ஸோ அவங்க போய் பேசுகிறது தப்பு பண்ணலாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் கூட ஐயோ அந்த பர்சனை காயப்படுத்திட்டோமா, இதுக்கு என்ன சொல்யூஷன், மறைமுகமாக போய் மன்னிப்பு கேட்டுருமா, இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போமா, இந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிற மனசு முக்காவாசி ஆளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கு என்ன ஜெனுவினாக கொடுக்குறோமோ அது ரிட்டர்னில் வரும்னு தெரியும். இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்புல அடக்கிடலாம், ஆணவத்தில் நீங்கள் அடக்கவே முடியாது. பிகாஸ் நீங்கள் அவங்கள ரூம் வச்சு பூட்டியே வச்சாலுமே அதுலேருந்து வெளியாகிற திறமை பலம் எல்லாமே வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஸோ துலாம் ராசி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடப்பாடுன்னு பேசுவாங்க, துருன்னு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க. ஆனால் பழகி பார்த்தா இவங்க என்ன இவ்வளோ ஸ்பாட்டிங்காக இருக்காங்க, இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க, இவ்வளோ ஃப்ராங்காக இருக்காங்க, ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு ஆள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தன்மையினாலே ரொம்ப கெட்ட பேரும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஈஸியாக ஆளை நம்பிடுவாங்க. சில துலாம் ராசி ஆளு கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க வந்து நீங்கள் என்ன க்ளோஸாக பழகினாலுமே அவங்க பிஎன்சியான விஷயத்த மூச்சு கூட விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு வந்து எதுலையுமே பொழைச்சிருவாங்க. ஆனால் ரொம்ப கோல் ஓரியன்ட் பர்சனாக இருப்பாங்க. அதாவது அவங்க கோல்ஸ் இலக்கு அடையிறதுக்காக டே அண்ட் நைட் தூங்காமல் கூட ஒர்க் பண்ணுறேன், எதை வேணாலும் தியாகம் பண்ணுறேன், எந்த அளவுக்குலாம் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு அவங்க வந்து இருப்பாங்க. ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா அந்த விஷயத்துல அவங்க பாதிக்கப்படாட்டி கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணுமே, எனக்கு பதிலுக்கு எதுவும் பலன்கள்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, ஆனால் அந்த பர்சன் தப்பிச்சா போதும்னு நினைக்கிற மனசு ரொம்பவே இருக்கும். மனசில் தோன்றதை பட்டுன்னு பேசிடுவீங்க நீங்கள். அதனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில கூட்டத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இன்னொரு சில கூட்டம் வந்து உங்கள் தலைவனா தலைவியான தாங்கும். ஏன்னா நீங்கள் நியாய தர்மத்தை அழகாக எடுத்தும் சொல்லுவீங்க, ரூட்டாகவும் சொல்லுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த எஜுகேஷன் ஆளுக்கு போய் நல்லபடியாக சேரணும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல ரொம்ப பேரின்பம் காணுவாங்க, ராஜபோதை அதில் காணுவாங்க. ரெண்டமா அவங்களுக்கு தெரியும் அந்த பர்சனால நம்மளுக்கு ஒரு பர்சன் கூட லாபம் இல்லை, அவங்க திரும்ப நம்மளுக்கு நல்லது பண்ணவும் மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சுமே ஆளுங்க தப்பு பண்ணாலும் உங்களை துரோகம் பண்ணாலும் மன்னிக்கிறதுலையும் சரி, ஒரு தாய்மை குணத்திலையும் சரி, மற்றவங்களும் நம்ம முன்னேற மாதிரி வாழட்டமே அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறதுல த பெஸ்ட்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா வந்து உங்கள் கேரக்டரிஸ்டிக்கை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் 1-to-1 கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டோ, பிகாஸ் என்ன பொறுத்திருக்கோம் ஜாதகம் பார்க்குறது வந்து ஒரு கர்மா ஒர்க் தான். ஸோ நான் வெறும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். இப்போலாம் யாரெல்லாம் என் 1-to-1 கோச்சிங் நோ டைரக்ட் கால்ஸ், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓட்டு மெசேஜை படிங்க. உங்களுக்கு ரெசனட்டாக ஃபீல் பண்ணால் என் வீடியோஸ்லாம் இதுக்கு வேணால் பார்த்துருக்கீங்கன்னா எஸ், 1 டைம் கன்சல்டேஷன் முடிஞ்சு பேக்கேஜ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பேக்கேஜ் வந்து ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சனல் பர்த் சார்ட் பார்த்துட்டு உங்களோட கரண்ட் ரியாலிட்டி படி இன் யூனிவர்ஸ் கிரேஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுத்து உங்களை மாற்ற முடியுமோ அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓம் நம சிவாய.